Hello everyone, welcome back to the series of the lesson toward the parable of our Lord Savior Jesus Christ. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ஊமைகளை பற்றியதான உபதேசங்களினுடைய தொடர் சத்தியத்துக்குள்ளாய் உங்களை அன்போடு அடியேன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கும் 7வது பாடத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்கிறோம். அநேக ஊமைகளை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த ஊமைகளை நாம் கற்றுக்கொள்வதோடு அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவற்றை நடைமுறைப்படுத்தி அவைகள் மூலமாக ஆவிக்குரிய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெறுவது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே தொடர்ந்து இந்த சத்தியங்களை நாம் கேட்பதோடு மாத்திரமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்றுவோம். சரி, இந்த முறை 7வது பாடத்தை நாம் தூங்குவதற்கு முன்பதாக போன பாடத்தில் நாம் கற்றுக்கொண்ட ஊமைகளின் நோக்கங்களை நாம் சற்று விரிவாக குறுகி நாம் ஆராய்வோம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த பேரபிள்? இன்றைக்கு பர்பஸ் ஆஃப் த பேரபிள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஊமைகளை அவர் சொன்னார். இருந்தாலும் இதனுடைய சில காரியங்கள், இதனுடைய நோக்கங்கள் முதலாவது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது டு கன்சீல் த ட்ரூத், சத்தியத்தை மறைப்பதற்காக இயேசு கிறிஸ்து ஊமைகளினால் அங்கு பேசுகிறார். ஆச்சரியமாக இருக்குதுங்களா? சத்தியத்தை மறைக்க அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய தீர்க்க தரிசனங்களும் அவருடைய ஊழிய காலங்களில் அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைவேறும் வகையில் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவருடைய எதிரிகளுக்கு அல்லது அவரை அழிக்க வேண்டும், அவரை கொல்ல வேண்டும் என்று நினைத்த அந்த ஜனங்களுக்கு மறைமுகமாக இயேசு கிறிஸ்து சில உபதேசங்களை அங்கு வைத்து சென்றார். ஆகவே இன்றைக்கு அநேக உபதேசங்களில் விசேஷமாக அங்கு ஊமைகளில் அவர் பேசின உடனே ஜனங்களால் அது புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் இருந்தது. அது யாருக்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது தகுதியற்ற மற்றும் இறுதிய கடினம் கொண்ட அந்த பரிசெயர், சதுசேயர் மற்றும் வேதபாரர்கள் இவர்களுக்காக அது சத்தியத்தை மறைக்க அங்கு ஊமைகளில் அவர் பேசினார். இரண்டாவதாக சத்தியத்தை வெளிப்படுத்த டு ரிவீல் த ட்ரூத். இது யாருக்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்கு நேர்மையான இருதயத்தை கொண்டு கர்த்தரை உண்மையாக தேடின ஜனங்கள் பரலோக ராஜ்யத்தை பற்றி தெளிவாக எளிமையாக புரிந்து கொள்ளும்படியாக சில உவமைகள் எளிமைகளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு பேசியிருக்கிறார். உதாரணத்திற்கு ஹூ இஸ் மை நெய்பர், யார் நம்முடைய பங்காளர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நல்ல சமாரியனை பற்றிதான உவமைகள் எல்லாம் நாம் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய உவமைகளாக இருக்கிறது. மூன்றாவதாக டு எம்ப்ளோம் த ட்ரூத், சத்தியத்தை நிலைநிறுத்த அல்லது பாதுகாக்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சில சத்தியங்கள் அவர் பேசின காலங்களையோ அல்லது பேசின கொஞ்ச நாள் கழித்தோ அது மறைந்து விடாத வண்ணம் அது எக்காலத்துக்கும் நிலைத்திருக்கும் வண்ணமாக இயேசு கிறிஸ்துவானவர் ஊமைகளில் அவர் பேசி சென்றிருக்கிறார். இதில் தான் நம்ம பார்க்கும் பொழுது நல்ல சமாரியனை பற்றிதான ஊமைகளினுடைய கருத்துக்கள் இன்றைக்கு வரைக்கும் அது பேசப்படுகிறது. மனம் திரும்புதலுக்கு கெட்ட குமாரனை பற்றியதான ஊமைகள் இன்றைக்கும் வரைக்கும் பேசப்படுகிறது. ஸோ த பேரபிள் வாஸ் ப்ரீச் டு எம்ப்ளோம் த ட்ரூத். நான்காவதாக டு காஸ் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், தங்களை தாங்களே தீர்ப்பளிக்கும் வண்ணமாக இயேசு கிறிஸ்து ஊமைகளை பேசினார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஜனங்களில் நேரடியாக நீங்கள் தவறு செய்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லாமல் அதை சுட்டி காட்டி ஒரு பொருளின் மூலமாக, ஒரு ஊமைகளின் மூலமாக அவர்களுடைய தவறுகளை அவர்களே உணரும்படியாக அங்கு ஊமைகள் பேசப்படுகிறது. இதில் தான் நம்ம போன ஊமையில் பார்த்தோம் இல்லைங்களா, 2 குமாரனை பற்றிய ஊமை. அதே போல் அநேக ஊமைகள் அவர்களுடைய தவறுகளை அவர்களே சுட்டி காட்டும் வண்ணமாக பேசப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக டு ஃபுல்ஃபில் த ப்ராபஸை. சங்கீதம் 78:2 பார்க்கும் பொழுது என் வாயை ஊமைகளினால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருள்களை நான் வெளிப்படுத்துவேன் என்கிற தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேற வேண்டும். எங்கே நிறைவேறிச்சு? மத்தேயு 13:35 தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. என் வாயை ஊமைகளால் திறப்பேன், உலகம் உண்டானது முதல் மறைப்பொருள்களை வெளிப்படுத்தேன். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின ஊமைகளானது அங்கு மறைப்பொருள்களை வெளிப்படுத்தக்கூடிய ஊமைகளாக இருக்கிறது. அப்போது இந்த ஊமைகளினுடைய நோக்கங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது டு கன்சீல் த ட்ரூத், டு ரிவீல் த ட்ரூத், டு எம்ப்ளோம் த ட்ரூத், டு கால் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டு ஃபுல்ஃபில் த ப்ராபஸை. தீஸ் ஆர் த பர்பஸ் ஆஃப் த பேரபிள். சரி, இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டு பகுதியில்
நாம் பிற பகுதிகளில் உவமைகளை நாம் பார்க்க முடியுமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது பவுல் ஊமைகளில் எங்கேயும் பேசப்படவில்லை, அல்லது எபிரேயர் எழுத்தாளரோ அல்லது வெளிப்படுத்தின விசேஷம் போன்ற புதிய ஏற்பாட்டில் மற்ற எந்த பகுதியிலும் நாம் என்ன செய்ய முடியாதுங்க, அங்கு ஊமைகளை நாம் பார்க்க முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மாத்திரமே புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் முதன்மையாக அதிகமாக ஊமைகளில் அவர் பேசியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய உலக ஊழிய நாட்களில் அவர் பேசின உபதேசங்களில் கிட்டத்தட்ட 30% வரை ஆண்டவருடைய உபதேசங்கள் அங்கு ஊமைகளால் நிறைந்திருக்கிறது. ஆகவே இந்த ஊமைகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு மிகவும் பிரயோஜனமான ஒன்றாய் அங்கே இருக்கிறது. சரி, இப்போ நாம் அடுத்த ஊமைகளை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த ஊமையானது கவுண்டிங் த காஸ்ட், விலையை கணக்கிடுதல். இந்த விலையை கணக்கிடுதல் அப்படிங்கிற இந்த ஊமையில், கவுண்டிங் த காஸ்ட் அப்படிங்கிற ஊமையில் ஆண்டவர் 2 ஊமைகளை இங்கு பயன்படுத்துகிறார். ஒன்று லூக்கா 14:25-33 வரை இந்த ஊமையை நம்ம பார்க்குறோம். இந்த ஊமைக்குள்ளாக ஆண்டவர் 2 ஊமைகளை வைத்திருக்கிறார். ஒன்று கோபுரம் கட்டும் ஒரு மனிதனை பற்றிய ஊமை, லூக்கா 14:28-30 வரை. போருக்கு செல்லும் ராஜாவை பற்றிய ஒரு ஊமை, லூக்கா 14:31-32 வரை. சரி, இந்த கவுண்டிங் த காஸ்ட் இந்த ஊமையில் உங்களுடைய விலையை சோதித்து பாருங்கள் அப்படிங்கிற இந்த ஊமையினுடைய ஒரு தீம், முக்கிய பொருள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது சீசத்துவம் குறித்ததான சரியான பொருள். The theme of this parable is the proper view of a discipleship. And the important lesson is everybody has a cost to pay for the discipleship. சீசத்துவத்திற்கான ஒரு விலை கொடுக்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ஊழிய நாட்களில் திரளான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். தேவனுடைய உண்மையான பிள்ளையாய் இருப்பதற்கு ஒரு விலை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் அறிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் விரும்பினபடியால், நீங்கள் அநேகர் என்னை பின்பற்றி வருகிறீர்கள், ஆனால் எனக்கு சீசனாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் you have to do something, you have to pay something in order to be the child of God. அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அப்படிங்கிறதா இந்த ஊமையில இயேசு கிறிஸ்து மையப்படுத்துகிறார். சில நேரங்களில் அநேக ஜனங்கள் டு பி த சைல்ட் ஆஃப் காட் இஸ் த பெட் ஆஃப் ரோசஸ், ரொம்ப சுலபமானது, ஒரு ரோஜா பூ போட்ட ஒரு மெத்தை போல ஒரு சுகமான ஒரு பாதை, கஷ்டமில்லாத ஒரு பாதை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேதாந்தத்தில் அப்படி நமக்கு எங்கேயும் என்ன செய்யப்படலைங்க, அப்படிப்பட்ட கருத்துகள் சொல்லப்படலை. இது மக்களுடைய ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரை என்ன செய்தாருங்க, அவர் நேசித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். ஆனால் அப்படிப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த கிறிஸ்தவம் ஒரு மெத்தை மேல் போடப்பட்ட ஒரு பூவை போல ஒரு இன்பமானதாக சுகமானதாக இல்லை. அவர் அடிக்கப்பட்டார், அவர் சிறையில் அடைக்கப்பட்டார், அவர் கல்லெறியப்பட்டார். அப்போ பாருங்க, தேவனை விசுவாசித்து தேவனுடைய சீசனாக இருந்தபடியால் அவர் அதற்காக சில விலைகளையும் சில பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பவுலுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு நீங்களும் நானும் கூட நாம் கர்த்தர் சீசர் இருக்கும் பொழுது நாம் கர்த்தருக்காக சில இழப்புகளை தியாகங்களை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஒரு ஊமையை அவர் முன்பதாக கூடி வந்த திரளான ஜனங்களை பார்த்து அவர் இந்த வார்த்தை பேசுகிறார். யோவான் 6:66-66 வரை, அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதான் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய போதனையில திரளான ஜனங்களை அவர் சலித்து எடுத்தார். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவரை பின்பற்றின அநேக ஜனங்கள் என்ன செய்தார்களாமாங்க, அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசங்கள் அவர்களுக்கு கடுமையானதாக அங்கே இருக்குது. They
they are not able to endure the hard saying of the Jesus Christ. அப்போ அந்த கடுமையான வார்த்தைகள், அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாத, அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அந்த வார்த்தைகள்னால அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நிட்டு பின்வாங்க அவர்கள் வந்தார்கள். அப்போ பாருங்க, அவர்களை திரும்ப அழைக்க கிடையாது. ஐயோ, நான் தப்பா சொல்லிட்டேன், ரொம்ப கடினமா பேசிட்டேன், உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத மாதிரி பேசிட்டேன், நீங்க திரும்ப என்னிடத்துல வாங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து ஒருபோதும் என்ன செய்யலைங்க, கெஞ்ச கிடையாது, அல்லது திருப்பி அழைக்க கிடையாது. கர்த்தர் அன்று தம்மை விசுவாசித்தவர்களை தேவனுடைய வார்த்தையினால என்ன செய்தாருங்க, அவர் ஃபில்டர் பண்றார், அவர் சலித்து எடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்மையும் கூட தேவன் அப்படியாக தான் அவர் பிரித்தெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையா இருக்க விரும்புவதாக பலரும் தங்களுக்கு பிடிக்காத தேவ கட்டளை சந்திக்கும் போது தேவனுடைய வார்த்தையினால் அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், சலித்து அங்கு ஒதுக்கப்படுகிறார்கள். உதாரணத்திற்கு, உங்களுக்கு திருமணத்தை பற்றியதான ஒரு உபதேசங்களோ, மறுமணத்தை பற்றியதான உபதேசங்களோ உங்களுக்கு பிடிக்காத வண்ணம் இருக்கும்போது ஜனங்கள் அதை என்ன செய்யறது இல்லைங்க, அந்த வார்த்தைகளை கேட்க அவர்கள் பிரியப்படுவதில்லை. சில நேரங்களில் சோசியல் ட்ரிங்கிங், மது அருந்துதல், நடனம் அல்லது வேசித்தனத்திற்கு எதிரான போதனைகள் வரும் பொழுது அவைகள் எல்லாம் ஜனங்கள் அவர்கள் ஏற்பது கிடையாது. இது எங்களுக்கு கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்குது, இதை பற்றி எங்களுக்கு பேச வேண்டாம். பிரியமானவர்களே, சீசத்துவத்திற்கான ஒரு விலை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அன்றைக்கு அந்த ஜனங்கள் உணர்ந்து கொள்ள இயேசு கிறிஸ்து அந்த போதனை கொடுத்தார். இன்றைக்கு நாமும் அதை உணர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு தேவன் ஒரு உண்மையான தேடலை நம்ம இடத்துல என்ன செய்கிறாருங்க, அவர் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நீ எனக்கு உண்மையான சீசனா இருந்தால் நீ எனக்காக இழக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது, எனக்காக கொடுக்க வேண்டிய தியாகங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு முறை யூனிட்டேரியன் சபைக்கு போயிட்டு இருந்த ஒரு நாட்களில் ஒரு சகோதரி பற்றி எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போது ஒரு ஊழியர் அங்கே எலக்ட்ரிஷியனாக வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போ அந்த சபைக்கு போயிட்டு இருந்த ஒரு பெண்மணி இடத்துல அவர் கேட்டார், அவர் ஏன் ஒரு யூனிட்டேரியனாக இருக்க, நீங்கள் ஏன் அந்த சபையில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா பதில் தந்தாங்க. நான் முன்பு ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், அந்த சபையில் மது அருந்தது தவறுன்னு சொன்னாங்க, விபச்சாரம் செய்வது தவறுன்னு சொன்னாங்க, பொய் சொல்கிறது தவறுன்னு சொல்கிறாங்க. எனவே இதையெல்லாம் தவறுன்னு சொல்கிற அந்த இடத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன். மாறாக எங்கே இதையெல்லாம் தவறு இல்லை, இதெல்லாம் ஓகே, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்களோ அங்கே தான் நான் போவேன் அப்படின்னாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நிறைய பேர் அப்படி தான். எங்கே ஆண்டவருடைய கட்டளைகள் பேசப்படுகிறதோ, எங்கே ஆண்டவருடைய வார்த்தைகள் whether we like it or we don't like it, we have to accept and pay our cost. அப்போ தேவனுடைய கட்டளைகள் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நாம் அவற்றுக்காக, தேவனுடைய வார்த்தைகளுக்காக நாம் அவைகளை விட்டு விலக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு அநேகர் சீடனாக இருக்க விரும்புகிறார்கள். ஆனால் அந்த சீஷனாக இருப்பதற்கு ஒரு விலையை கொடுக்க வேண்டும், ஒரு தியாகத்தை செய்ய வேண்டும், ஒரு காரியத்தை இழக்க வேண்டும். அப்படின்னா அதற்கு இன்றைக்கு அநேகர் என்ன இல்லைங்க, தயாராகவே இல்லை. அப்படி ஒருவேளை நீங்களும் நானும் தயாராக இல்லை அப்படின்னா we are not a true discipleship of our Lord Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவின் ஒரு உண்மை சீடனாய் இருக்க முடியாது. நாம் ஒரு நல்ல சீடனாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் இயேசு கிறிஸ்து சொன்னபடி நாம் செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அவை நான் உம்மை தேடிக்கொண்டிருந்த போது இந்த சத்திய வசனங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் ஒரு சபைக்கு போகிறோம் அப்படின்னா நம்முடைய குணத்திற்கேற்ப அந்த சபை இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி எனது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சபைக்கு நான் போகணும், எனது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு உபதேசத்தை நான் கேட்கணும் அப்படிங்கிற மனப்பான்மையோடு தான் நாம் ஒரு சபையை தேடணுமே தவிர எங்களுடைய எண்ணத்திற்கும் எங்களுடைய சிந்தனைக்கும் என்னுடைய வாழ்க்கை முறைக்கும் ஏற்ற ஒரு சபையை நான் தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்வது ஒரு தவறான ஒரு விஷயமா இருக்கிறது. பிரியமானவர்களே, many today will not walk with the Lord because they fear that the Lord's teaching are too hard. இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த வழியில் அவருடைய போதனைக்கு கீழாக, அவருடைய உபதேசங்களுக்கு கீழாக இன்றைக்கு அநேகர் வாழ்வதற்கு அங்கே விருப்பப்படுவதில்லை. ஏனென்றால் they think it's very hard, அது ரொம்ப கடினமானது, என்னால் அதில் செய்ய முடியாது, அப்படி வாழ முடியாது என்று என்ன செய்கிறார்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்,
ஆண்டவர் எதையாவது தவறு என்று சொன்னால் அது தவறாக இருக்கிறது. அந்த அந்த தவறு என்று சொன்ன பக்கம் நாம் என்ன செய்யக்கூடாதுங்க, நாம் நிற்கக்கூடாதது அவசியமாக இருக்கிறது. நமக்கு வேதாமும் அதை தான் வலியுறுத்துகிறது. நாம் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ வாழ்க்கையும் அதை தான் நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு நபர் தனது தவறான வாழ்க்கை, ஒரு ஹோமோசெக்சுவலில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கேற்ப வேதாமத்தினுடைய போதனைகளை மாற்றக்கூடாது. ஒரு சோசியல் ட்ரிங்கிங், சமூக குடி பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவரு குடிக்கிறது நியாயம் அப்படிங்கிறதுக்காக, இயேசு கிறிஸ்து காணவூர் கல்யாணத்தில் கூட தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினாரே அப்படின்ட்டு வேதாமத்தை என்ன செய்யக்கூடாதுங்க, அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் மாற்றக்கூடாது. அப்போது வேதாமத்திற்கேற்ப நாம் நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். தவிர நம் வாழ்க்கைக்கேற்ப நம் வேதாந்தத்தை என்ன செய்யக்கூடாதுங்க, நாம் மாற்றக்கூடாது. அப்போ ஒரு சீசத்துவத்திற்கான அல்லது விசுவாசத்திற்கான நிபந்தனைகளை நிர்ணயிக்கும் உரிமை தேவனுக்கு மட்டுமே உண்டு என்பதை நாம் எப்பொழுதும் நினைவுகிறோம். God is the only author and who has the authority to change anything. We don't have any authority to change any orals of God. ஆகவே அதை குறிக்கும் அதிகாரங்கள் அனைத்தும் தேவனுக்கு இருக்கிறது. நமக்கு இருக்கிற அதிகாரங்கள் அவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான். அப்போ யார் விசுவாசம் உள்ளவர்கள், யார் விசுவாசத்தில் இல்லை, யார் பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது போன்ற தீர்மானங்களை எடுக்கும் முழு உரிமையும் தேவனுக்கு இருக்குதே தவிர நாம் எதை நாம் பின்பற்றலாம், இதை நாம் பின்பற்றக்கூடாதுன்னு நாம் என்ன செய்யக்கூடாதுங்க, எந்த ஒரு தீர்மானத்தையும் நாம் எடுக்கக்கூடாது. சரி, முதலாவது பாடம், இந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் சீசத்துவத்தில் நாம் கொடுக்க வேண்டிய விலையில் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது லூக்கா 14ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தை நாம் வாசிப்போம். வேதம் இவ்வாறு கூறுகிறது: பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க சொல்ல வரக்கூடிய ஒரு பொருள் என்ன, நாம் நம் பெற்றோரையோ மனைவியோ குழந்தையோ உண்மையில் வெறுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் என்ன செய்யலைங்க, இங்க சொல்ல கிடையாது. இங்கு வெறுத்தல் என்பது இட்ஸ் நாட் அபவுட் த ஹேட் வித் த anger, பட் இட் இஸ் அபவுட் லெஸ் லவ் ஆர் அ லவ் லெஸ். என்னை காட்டிலும் அதிகமாக என்ன செய்யக்கூடாது, நீங்கள் நேசிக்கக்கூடாது. அப்போ யாதொருவன் என்னிடத்தில் வந்து தகப்பனையாவது தாயையாவது மனையாவது பிள்ளையாவது சகோதரியாவது சகோதரியாவது தன்னுடைய ஜீவனையாவது வெறுக்காவிட்டால், அப்போது எனக்கு முன்பதாக என்னை நேசிக்கும் பொழுது அதெல்லாம் எங்க இருக்கணுங்க, அது செகண்ட் பீரியாட்டில் இருக்கும். God wants to be the first place in our heart. நம்முடைய இருதயங்களில் தேவன் அவரை முதலிடத்தில் வைக்கும்படியாக அங்கே எதிர்பார்க்கிறார். அப்போ நம்மை நேசிப்பதை விட ஆண்டவரை அதிகம் நேசிக்க வேண்டும், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு வலியுறுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உண்மைகளை பேசின காலகட்டங்களில் அவர் மிகவும் பிரபலமாக இருந்தார். அப்போ எல்லா ஜனங்கள், திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி வந்தார்கள். அவர் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கிவ் மீ த ஃபர்ஸ்ட் பிளேஸ். எனக்கு முதலிடத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ சகோதரனுக்கோ சகோதரிக்கோ அல்லது உலக பொருட்களுக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உங்களோட முதலிடத்தை கொடுக்கக்கூடாது. God is asking you and me, I want to be the number one in your life. நம்முடைய வாழ்க்கையில் அவர் முதலிடத்தில் இருக்க அவர் ஆசைப்படுகிறார். அவை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் முதலிடத்தில் இல்லை என்றால் அவர் உங்கள் வாழ்க்கையே இல்லை என்று அர்த்தமாக மாறிவிடுகிறது. அப்போ நீங்கள் சபைகளுக்கு வரவில்லை என்றால் நீங்கள் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்கல அப்படிங்கிறது அது வெளிப்படுத்துகிறது. நீங்கள் வேதாமத்தை அதிகமாக வாசிக்கல அப்படிங்கிறது, நீங்கள் தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கல அப்படிங்கிறத அது பிரதிபலிக்கிறது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் முதலிடத்தில் இல்லை என்பதை இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நடவடிக்கைகள் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை ஒரு ஏத்திஸ்ட், நாத்திகர், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒருவர் சொல்லும் பொழுது,
என்ன உங்கள் கடவுள் குடும்பத்தையெல்லாம் நேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு, தாய் தந்தை மனைவி குழந்தைகளை எல்லாம் வெறுக்க சொல்கிறாரு, என்ன மாதிரி கடவுள் இவர் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் வேதாமத்தை சரியாக படிக்கவில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்றும் கூட வேதம் சொல்லுகிறது. அவை இங்கே வெறுத்தல் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்களை வெறுப்பது அல்ல, ஆனால் அவர்களை குறைவாக நேசிக்க வேண்டும். கிவ் மீ த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போது அவர்கள் ஏத்திஸ்ட் அண்ட் தேர் வியூ பாயிண்ட் இஸ் ராங் அண்ட் தேர் ஃபிலாசபி இஸ் எ ராங். அவர்களுடைய கோட்பாடுகளும் அவர்கள் நம்பக்கூடிய காரியங்களும் அங்கு தவறாக இருக்கிறது. அப்போது நான் பெற்றோரை வெறுப்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? இன்னும் சொல்லணும் அப்படின்னா, யாரையும் விட எதையும் விட என்னை அதிகமாக நேசியுங்கள், நான் உங்களை கவனித்துக் கொள்வேன் அப்படிங்கிறதான் ஆண்டவர் சொல்கிறாரு. யாரையும் விடவும் எதை விடவும் அதிகமாக லவ் மீ மோர் தென் எனிதிங் ஆர் anybody else. That's what God want from you and me. அப்போது நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட நாம் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போது இயேசு கிறிஸ்துவனிடம் செல்வதற்கு அவருடைய நிபந்தனைகளை நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரலோகத்துக்கு செல்வதற்கு இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வழி என்பதையும் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவை நம்மை நாம் வெறுத்து நாம் என்ன செய்ய வேண்டுங்க? நாம் தேவனை நேசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை இதை கேட்கக்கூடிய உங்களுக்கு என்ன செய்யலாங்க? கடினமாக இருக்கலாம். ஓ, ஹவு ஐ குட் கீப் மை ஃபேமிலி in the second place and God to be in the first place. ஒருவேளை இதை கேட்பதற்கு கடினமாக இருக்கலாம், பின்பற்றுவதற்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் ஒரு முறை இதை செய்ய நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் அது மிகப்பெரிய அர்ப்பணிப்பு, அது மிகப்பெரிய பலனை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் எப்படி வாழ்வது, இறைவனையும் சக மனிதர்களையும் எப்படி சரியாக நடத்துவது என்பக்கூடிய காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியலாம் இருக்கிறோம். ஆகவே தேவன் மீதான அன்பை விட என்னை நான் முன்னிலைப்படுத்தும் போது இறைவனுடனான எனது உறவை நானே அழித்துக் கொள்கிறேன் என்பதை இன்றைக்கு அநேகர் உணராமல் இருக்கிறார்கள். சரி, மேஜர் பாயிண்ட் நம்பர் 2. இரண்டாவது நாம் இந்த ஊமையில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் சிலுவையை சுமத்தல், பியரிங் த கிராஸ். லூக்கா 14:27 ஆண்டவர் இயேசு கூறுகிறார், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இது மிகவும் ஒரு ஆழமான ஒரு கருத்தாய் இருக்கிறது. இயேசுவுக்கென்று சுமக்க வேண்டிய ஒரு சிலுவை இருந்தது. நமக்கு மாத்திரம் சிலுவை சுமந்து கொண்டு வாங்கன்னு சொல்ல கிடையாது. ஈவன் ஜீசஸ் himself had a cross to bear. யோவான் 10:17-18 சொல்லும் பொழுது, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எதிர்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய உயிரை யூதர்களோ அல்லது ரோமானிய போர் வீரர்களோ அவங்க எடுத்துக்கொள்ளாது. until unless it is given the authority from God. தேவன் அதிகாரம் கொடுத்ததுனால தான் அவங்க எடுத்தாங்களே தவிர அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிரை எடுக்க கெடாது. அப்போ பிதாவின் மீதும் மனித குலத்தின் மீதும் கொண்ட அன்பின் நிமித்தமாகவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது, எனக்கு சுமக்க ஒரு சிலுவை இருக்கிறது, என்னால் அதை சுமக்க முடியும், நான் அதை சுமப்பேன், அவர் அதை சுமக்கவும் என்ன செய்தார். Then why can't we do that if Jesus himself even has bear the cross? எபிரேயர் 12:2 விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவான தனக்கு முன்னிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் நமக்காக சிலுவை என்ன செய்தாருங்க? அவர் சுமந்தார். அப்போ உங்களுக்கு எவ்வளவு நன்மையாக இருக்கும் என்பதை அவர் உணர்ந்தார். எனவே சிலுவையில் இருப்பது அவருக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. பிளஸ் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியது அவருக்கு இன்னொரு மகிழ்ச்சியாய் இருந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவை மகிழ்ச்சியோடு சுமந்தார். பிகாஸ் he knows that it going to bring forgiveness for you and me and it going to fulfill
த கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட். இந்த காரணங்கள் நிமித்தம் சிலுவையும் கிறிஸ்துவுக்கு சுகமாய் இருந்தது. இயேசுவுக்கு ஒரு சிலுவை இருந்தது போல இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிலுவை இருக்கிறது அப்படிங்கிறத மத்தேயு 10:38 தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மார்க்கு 8:34 ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ நமக்கு ஒரு சிலுவை இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணுங்க, புரிந்து கொள்ள வேண்டும். அதை சுமக்காமல் நாம் அவருடைய சீசனாக ஒரு நாளும் வாழ முடியாது. If we don't bear the cross, then we are not his disciples. அப்போ இயேசு கிறிஸ்து தேவன் நமக்காக வைக்கப்பட்ட இந்த சிலுவையானது இட்ஸ் நாட் அ பெட்டட் கிராஸ், மெத்தையிடப்பட்ட ஒரு சுகமான சிலுவை அல்ல. பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மள இருக்கிற அநேகர் நாங்கள் சிலுவை சுமக்க தயாராக இருக்கிறோம், ஆனால் அதற்காக எந்த தியாகங்களையும் நாங்கள் செய்ய அவசியம் இல்லை, எந்த தியாகங்களும் செய்யாமல் நாங்கள் சிலுவை சுமக்கணும் அப்படின்னு இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகம் ஏன் விசுவாசம் மட்டும் போதும், faith only enough and once saved always saved, ஒரு முறை ரட்சிக்கப்பட்ட எப்பவுமே ரட்சிக்கப்பட்டது போன்ற கொள்கையை விரும்புகிறாங்கன்னு தெரியுங்களா? நீ விசுவாச போதும்பா, நீ ரட்சிக்கப்பட்ட என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ ஒரு முறை ரட்சிக்கப்பட்ட போதும், உனக்கு நித்திய ஜீவன் உறுதி. அப்போ என்னன்னா, they don't want to go anything apart from the fight. அவங்க அதற்கு மேலே இழப்பதற்கும் அதற்கு மேலே தியாகம் செய்ய எதற்கும் அவர்கள் விரும்பாதபடியால் தான் இப்படிப்பட்ட தவறான கொள்கையில் இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் நமக்காக என்ன வைத்திருக்கிறாருங்க, ஒரு சிலுவை வைத்திருக்கிறார். அண்ட் இட்ஸ் நாட் அ பெட்டட் கிராஸ், அது சுகமான சிலுவை அல்ல, நமக்காக வைத்திருக்கிற சிலுவையும் அது வலியிலும் சுமைகளும் நிறைந்த ஒரு சிலுவையாக இருக்கிறது. ஆகவே சிலுவையினுடைய விலை, சிலுவை ஏதேனும் முட்கள் இருந்தால் பலர் அதை என்ன செய்கிறார்கள், விட்டுவிட நினைக்கிறார்கள். அது கடினமாக இருந்து அது பாரமாக இருக்கும் பொழுது அவைகளை விட்டு என்ன செய்கிறார்கள், விலகிறார்கள். நான் ஒரு சபையில் சேரும்போது மக்கள் என்னை பகைப்பார்கள் என்று எனக்கு என்ன செய்யாதுங்க, தெரியாது, அல்லது ரட்சிப்பின் திட்டத்திற்காக மக்கள் என்னை எதிர்ப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை என்று சொல்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய காரியத்திற்காக ஒரு காரியத்தை செய்து அது நிமித்தமாக நீங்கள் புறக்கணிக்கப்படும் பொழுது you are bearing the cross. தேவ பக்தியோடு வாழ விரும்பும் எல்லாரும் துன்புறுத்தல் படுவார்கள் என்பதை வேத வசனம் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு சிலுவையும் அது சுகமான சிலுவைகள் அல்ல, பாரமான கடினமான சிலுவைகள் தான். அப்போ ஆண்டவரின் சிலுவை விலையற்றதாக வரவில்லை. உங்கள் சிலுவையும் என் சிலுவையும் விலை இல்லாமல் அது என்ன செய்யாதுங்க, வராது. நாம் தேவனுடைய பிள்ளையா இருப்பதற்கு ஒரு விலை நாம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்போதாவது ஒரு முறை கூட்டங்களுக்கு வந்து போவதுதான் சிலுவையை சுமப்பது என்று அநேகர் நினைக்கிறார்கள். எப்போவாச்சும் சர்ச்சுக்கு போகலாம், எப்போவாச்சும் பைபிள் படிக்கலாம், இதே போதும், இதே ரொம்ப கடினம். நண்பர்களே, பரலோகத்திற்கு செல்வதற்கும் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கும் போதுமான வசதி பலம் நம்மிடம் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம் இது. ஓகே, மேஜர் பாயிண்ட் 3, செலவை கணக்கிட, கவுண்ட் த காஸ்ட். நீங்கள் டிசேபிள்ஷிப்பாக இருக்கணும், அதுக்காக தியாகங்களை செய்யணும், அதற்காக நீங்கள் என்ன செய்யணும், கவுண்ட் த காஸ்ட். நீங்கள் அதற்கான காரியத்தை கணக்கு போட்டு பாருங்கள். லூக்கா 14:28-30 வரை ஆண்டவர் ஒரு கோபுரத்தை கட்ட விரும்பும் ஒருவரை பற்றிய ஒரு உவமையை இங்கு குறிப்பிடுகிறார். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து அஸ்திபாரம் போடப்பட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிற எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. அப்போ ஒரு மனிதன் கோபுரத்தை கட்டுகிறான், அதை கட்ட தொடங்குவதற்கு முன்பதாக he has to see and see whether he is able to finish it or not. அதை செய்து முடிக்க முடியுமா முடியாத அதற்கான திராணி நம்ம இடத்துல இருக்குதா அப்படிங்கிறத அந்த மனிதன் கணக்கு பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வார பயணம் அல்ல, அது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டிய ஒரு பயணமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை கேட்டு உற்சாகம் அடைந்து உடனடியே நான் ஞானஸ்நானம் பெற வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மாதம் கழித்தோ 2 மாதம் கழித்தோ அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா they don't
they don't sit and see the cost. அவங்க உட்கார்ந்து நிதானமாக நம்ம இதில் போக முடியுமா போக முடியாதா என்று என்ன செய்யலைங்க, அவங்க யோசித்து பார்க்கவில்லை. இயேசு பிரபலமாக இருந்தபோது மக்கள் தங்களுடைய நோய்கள் குணமாக வேண்டும் என்று அவருடைய பின்னாடி வந்தாங்க. அவர் பின்னாடி போனால் அப்போ மீனும் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு பின்தொடர்ந்தார்கள். ஆனால் அவங்கள பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் உண்மையிலே என்னுடைய சீஷனாக இருந்து என்னை பின்தொடர விரும்பினால் நீங்கள் ஒரு விலையை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். நீங்கள் எனக்காக இழக்க வேண்டியது, எனக்காக தியாகம் செய்ய வேண்டிய விஷயங்களை நீங்கள் என்னைக்காச்சும் உட்கார்ந்து கணக்கு போட்டு பார்த்துருக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்காக நீங்கள் எதை இழக்க தயாராக இருக்கிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை இழக்கலாம், ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை இழக்கலாம், ஒருவேளை இந்த உலகத்தினுடைய காரியங்களை நீங்கள் இழக்கலாம். அதையெல்லாம் இழக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் பலருடைய வாழ்க்கை நான் அறிவேன். அவளை கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டு அவர்களது பெற்றோர்கள் அவளை புறக்கணித்த பிள்ளைகளையும் நான் என்ன செய்கிறேங்க, நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ ஆர் வி ரெடி டு ஃபேஸ் ஆல் தோஸ் சர்க்கம்ஸ்டான்ஸ்? அப்போ இதுதான் நமது விலையாக இருக்கிறது. டு பி த சைல்ட் ஆஃப் காட், யூ ஆர் ஏபிள் டு டூ தட். God loves these people who is willing to pay this price. தேவனுக்காக, அவருடைய நாமத்திற்காக, தங்களுடைய சொந்த குடும்பத்தினால் விலக்கப்படக்கூடியவர்களை தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஒரு முறை ஒரு பெண்மணி ஒரு போதகரிடம் கேட்டார், உங்களைப் போல வேதாமத்தை ஆழமாக அறிந்து கொள்ள நான் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னாரு. அந்த போதகர் சொன்னார், நான் எனது முழு உலகத்தையும் அதற்காக விலையை கொடுத்தேன், நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் அதை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். இவர் தன்னுடைய நேரங்கள், தன்னுடைய பலத்தை வேதாந்தத்துக்காக கொடுத்து கற்றுக்கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த பெண்மணி டிவி பார்த்துட்டு இருக்கலாம், உலக காரியத்தில் இருக்கலாம். அப்போது ஒரு வேதாந்தத்தை கற்றுக்கொள்வதற்கே நாம் நமது நேரங்களையும் நாட்களையும் செலவழிக்க விட வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போது ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஒரு விஷயத்தை இழக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போது we have to be endurance. சிலர் எதையும் பாதையில் விடும் பழக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் நீ இறுதி வரை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். உன்னால் ஒரு பொருளை ஸ்டார்ட் பண்ணி அதை கட்டி முடிக்க முடியலன்னா பாதியில் விட்டுட்டு போயிடக்கூடாது. யூ ஹாவ் டு சிட் டவுன் அண்ட் மேக் கவுண்ட் த காஸ்ட் அண்ட் கம்ப்ளீட் அண்ட் என்டியூர் இட். நீ ஒரு காரியத்தை செய்ய அதற்கான திட்டங்களை தீட்டி அதை உறுதியாக நின்று அந்த காரியத்தை நீ என்ன செய்யணும், செய்து முடித்த வேண்டும். இன்றைக்கி நாம் பார்க்குறோம், ஒரு கட்டடம் ஆகிட்டு இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம்னு ஆகும் பொழுது ஜனங்கள் அந்த வழியில் நடந்து போகும் பொழுது அதை பார்த்து ஏளனம் பண்ணுவார்கள். ஓ, அன்னைக்கு தொடங்கினது இன்னும் முடியல, இன்னும் இதாகிட்டு இருக்குதே. பிரியமானவர்களே, தட் இஸ் ஹவ் பீப்புள் கோயிங் டு மூக் அட் யூ அண்ட் மீ. உங்களையும் என்னையும் ஜனங்கள் அப்படி தான் என்ன செய்ய போகிறாங்க, ஏளனமாக பேச போகிறாங்க. இஃப் யூ டோன்ட் கவுண்ட் த காஸ்ட், நாம் சரியான செலவுகளை கணக்கிடாமல் இருந்தால். சரி, அடுத்ததாக மேஜர் பாயிண்ட் 4, லூக்கா 14:31-32 நீங்கள் கிறிஸ்துவுக்காக இழப்பதற்கு என்ன செய்யுங்க, நீங்கள் திட்டமிடுங்க. அதே போல் தேவனுடன் சமாதானம் செய்து கொள்ளவும் நீங்கள் திட்டம் போடுங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ராஜாவை பற்றி ஒரு உண்மை சொல்கிறாரு. அன்றையும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவர்களோடு வருகிற அவனை தன் 10,000 சேவலை கண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்நானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை அவன் என்ன செய்வான் கேட்டு. இங்கே ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா ஒருத்தர்கிட்ட சண்டை போட போகிறார். அவருடைய எதிரிகிட்ட 20,000 பேர் இருக்கிறாங்க, இவர்கிட்ட 10,000 பேர் இருக்கிறாங்க. ஸோ வாட் த கிங் ஹேஸ் டு டூ? அவர் என்ன செய்யணுங்க? ஹி ஹேஸ் டு சிட் அண்ட் திங்க். நம்மளால் ஜெயிக்க முடியுமா? நம்மளால் இதை எதிர்கொள்ள முடியுமா? அப்போ இதை நம்ம எதிர்கொள்ள முடியாதுன்னா எதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான சமாதானத்துக்கான காரியங்கள் நாம் என்ன ஈடுபட வேண்டும்? அப்போது இந்த ஒரு கோபுரத்தை கற்றக்கூடிய ஒரு மனிதனுடைய அந்த ஊமையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதை முடிப்பதற்கு உங்களிடம் போதுமான வசதி இருக்கிறதா இல்லையா, இப்போதே செலவை கனவிற்கிட்டு பாருங்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த ராஜாவினுடைய ஊமையில் இயேசு கிறிஸ்து சொல்ல வருவது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் அங்கே சென்றடையும் போது சமாதானத்தை பெற முடியுமா என்பதை அறிய இப்பொழுதே நீங்கள் என்ன செய்யுங்க, செலவிட்டு பாருங்கள். ஸோ சிட் அண்ட் திங்க், can you able to make the cost?
ஆண்டவர் இந்த ஊமை நம் கடவுளை எதிர்கொள்வதை பற்றி, ஆண்டவரை எதிர்த்து நிற்க முடியுமா என்பதை பற்றி அவர் சொல்லுகிறார். நம்மகிட்ட 10,000 பேர் இருக்கலாம், அவங்க 20,000 பேர். அப்போ ஆண்டவரோடு நம்மால் என்ன செய்ய முடியாதுங்க, போரிட்டு ஜெயிக்க முடியாது. ஆமோஸ் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் இடத்துல சொன்னது இதேதான், உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, பி ப்ரிப்பேர் டு மீட் யுவர் லார்ட். இஸ்ரவேலர்கள் கடவுளை எதிர்த்து நின்றார்கள், இறுதியில் அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கடவுளோடு எதிர்த்து நிற்க முடியாது. நாம் விலையை கணக்கிட்டு சமாதானத்தை நாம் தேவனிடத்தில் தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சாத்தான் கடவுளை எதிர்த்தான், அவன் தோற்று போனான். சில தூதர்கள் தேவனை எதிர்த்தார்கள், அவர்களும் வீழ்ந்து போனார்கள். மனிதர்களாகிய நாமும் தேவனோடு எதிர்த்து நிற்கும் பொழுது நாம் வெற்றி பெற முடியாது, நாமும் வீழ்ந்து போவோம். எனவே நாம் புத்திசாலித்தனமாக நாம் எதை செய்ய வேண்டும் என்கிற வழியை, நாம் சமாதானத்துக்கான வழிகளை நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும். அப்போது தேவனோடு சமாதானம் என்பது நமக்கு சும்மா கிடைக்காது. ஆண்டவரோடு நாம் சமாதானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான ஒரு விலை இருக்கிறது. ரோமர் 5:1 விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்போ the way to peace is through the blood of Jesus. And we can have a peace with God through faith and through Jesus. கொலோசியர் 1:20 சொல்லப்பட்டது போல, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளும். அவருக்கு பிரியமாயிற்று. கடவுள் விதித்துள்ள நிபந்தனைகள், the condition of God we must accept. And through the accepting the condition of God we can have a peace with God. இன்றைக்கு பலரும் கடவுளிடம் பேரம் பேச நினைக்கிறார்கள். சரியான சபைக்கு செல்லாமல் இருப்பது, விசுவாசம் மட்டும் போதும் என்று நினைப்பது, இதெல்லாம் மட்டும் போதும், நம்ம கடவுள் சொல்வதை அப்படியே செய்வது அவசியம் அப்படிங்கிறத இன்னைக்கு அநேகர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, we have to meet the Lord in order to have a peace. ஏன் அப்படின்னா, where we have a கவுன்சில், ஒரு சரியான ஆலோசனைகள் நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா, கடவுளோடு சமாதானம் செய்ய நல்ல ஆலோசனை தேவை என்றால் உங்களுடைய உணர்ச்சிகளோ உங்களுடைய மனசாட்சிகளோ அல்லது உங்களுடைய சொந்தக்காரர்களோ நண்பர்களோ தர முடியாது. The counsel it is in the word of God. அது தேவனுடைய வார்த்தையில மட்டுமே இருக்கிறது. வேதாமத்தில் தான் சமாதானத்துக்கான வழிகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே கடவுள் உங்களிடத்துல எதை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள நாம் வேதத்தை எடுத்து நாம் வாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. So if you want to have a peace with God, you have to go through the Bible. You have to find the way. 5வது மேஜர் பாயிண்ட், சீசத்துவத்தின் முழுமையான அர்ப்பணிப்பு, the total surrender to discipleship. Luke 14:33. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். பிரியமானவர்களே, இது ஒரு உண்மையான ஒரு விஷயம். இந்த பாடத்தினுடைய ஒரு முக்கிய மைய கருத்து, the cost of discipleship, சீஷத்துவத்திற்கான விலை. அப்போ நாம் ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பதாக அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கான தகுதி அல்லது பலம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் கணக்கு பார்க்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் போலவே நாமும் நம்முடைய இந்த விசுவாச ஓட்டத்தை நாம் நன்றாக முடிப்பதற்கு நம்மிடம் தேவையான பலம், நம்முடைய தேவையான தகுதி இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ forsaking all to be the Lord's disciple, தேவனுடைய சீசனாக இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் இழந்துவிட நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதனுடைய பொருள் என்ன? நம்முடைய உறவுகளாக இருக்கட்டும், நம்முடைய தாய் தந்தையாக இருக்கட்டும், மனைவி பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்முடைய இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எவைகளாக இருக்கட்டும், நம்முடைய சொந்த விருப்பங்களை விட இறைவனுக்கு மேலான இடத்தை நாம் கொடுக்க வேண்டும். மை ஹோப் ஆஃப் ஹெவன் காஸ்ட் கிரைஸ்ட் எ லாட். நமது ரட்சிப்புக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மிகப்பெரிய விலையை கொடுத்தார். ரோமர் 5:8-9 பார்ப்பது போல, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? யோவான் 3:14, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, மை ஹோப் ஆஃப் ஹெவன் வில் காஸ்ட் மீ எ லாட். பரலோக வாழ்க்கை பெற நாம் ஒரு விலையை செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 யோவான் 2 அதிகாரம் 15-17 உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூர்ந்தார்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருகையும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ உலகத்தின் மீதுள்ள ஆசைகளை நாம் கைவிட வேண்டும். உலகத்தின் மீதான அன்பை நாம் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் உள்ளவைகள் மாயை, உலகத்தில் உள்ளவைகள் அது அழியக்கூடியதான் இருக்கிறது. அவை உலகத்தை நேசிப்பவனிடத்தில் பிதாவினுடைய அன்பு இருக்கவில்லை. கடவுளின் சித்தத்தை செய்கிறவனே என்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆண்டவர் சொன்னார், எனக்குள்ள யாவற்றையும் நான் கைவிடாவிட்டால் நான் அவருடைய சீஷனாய் இருக்க முடியாது. சீசத்துவத்திற்கு இவ்வளவு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று நீங்கள் எப்பாவது நினைத்ததுண்டா? பிரியமானவர்களே, வேதாந்தத்தில் நாம் உதாரணத்தை பார்க்கிறோம். த ரிச்சிங் ரூலர், லூக்கா 18 அதிகாரம் 18-20 அந்த ஐஸ்வர்யமுள்ள இளம் வாலிபன் தன்னுடைய சொத்துக்களை, உலக ஆஸ்திகளை அவன் இழப்பதற்கு அவன் என்ன செய்யலைங்க? அவன் தயாராக இல்லை. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 10 தோமா இந்த விலையை கொடுக்க ஆயத்தமாக இல்லை. தோமா இந்த உலகத்தின் மீது ஆசை கொண்டு அவன் பவுலை விட்டு என்ன செய்தாருங்க? அவர் பிரிந்து போனார். மார்க்கு 10 அதிகாரம் 28-30 பேதுரு மற்றும் சீசர்கள் அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றியதால் அவர்களுக்கு 100 பலனும் நித்திய ஜீவனுக்குரிய வாக்கு தத்தங்களும் என்ன செய்யப்பட்டதுங்க? அளிக்கப்பட்டது. இப்போ நம்ம பார்க்குறோம், கர்த்தருக்காக இலக்க ஆயத்தம் இல்லாதவர்களையும் நம்ம பார்த்தோம். கர்த்தருக்காக இழந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடியலாம் இருக்கிறோம். நாம் எல்லாவற்றையும் கைவிட்டால் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். எபிரேயர் 13:5 தேவன் இந்த வாக்குறுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கலை போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விழுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நாம் தேவனுடைய வழியை கைவிட்டால் நாம் பாதுகாப்பை இழந்து சபிக்கப்பட்ட நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். 2 பேதுரு 2 அதிகாரம் 14-15 சரியான பாதையை விட்டு விலகும் போது ஏற்படக்கூடிய விளைவுகளை அங்கே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதுங்க? சொல்லப்பட்டிருக்குது. பிழையாம் தீர்க்கதரிசி இருந்தும் அவர் பணத்திற்காக தன் ஊழியத்தை என்ன செய்தாருங்க? அவன் பயன்படுத்தினான். இன்றைக்கும் கூட அநேக போதர்கள், அநேக சீசர்கள் உலக பொருட்களுக்காக, உலக ஆஸ்திகளுக்காக பிளேமையை போல பணத்திற்காக தேவனுடைய வார்த்தைகளை தூசணமாய், தேவனுடைய வார்த்தைகளை தவறாய் போதிக்கிறவர்களை இன்றைக்கும் நம்மால் பார்க்க முடியும். அப்போ வேதாமத்தில் கடவுளுக்காக தியாகம் செய்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். யோவான் 14 அதிகாரம் 1-12 யோவான் ஸ்நானகன் அனைத்தையும் அவர் துறந்தார். யோவான் ஸ்நானன் கர்த்தருடைய வார்த்தை பேசினது நிமித்தம் அவர் இறந்தார். அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 1-3 யாக்கோபு கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் அவர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தார். எபிரேயர் 11 அதிகாரம் 20-27 மோசே எகிப்தினுடைய செல்வங்களை எல்லாம் அவர் கர்த்தருக்காக அவர் இழந்தார். எபிரேயர் 11 அதிகாரம் 8-16 ஆபிரகாம் தன் குடும்பத்தை தியாகம் செய்தார். அவர் தன் மகனையும் தியாகம் செய்தார். தன்னுடைய சொந்த ஊரை அவர் என்ன செய்தாருங்க? தியாகம் செய்தார். அப்போ இவர்கள் அனைவரும் கடவுளுக்காக தங்கள் செல்வம், குடும்பம் என்ற எதையாவது ஒன்றை அவர் என்ன செய்திருக்கிறார்கள்? தியாகம் செய்திருக்கிறார்கள். நீங்களும் நானும் கர்த்தருக்காக எவற்றை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம்? கர்த்தருக்காக இழப்பதற்கு இன்றைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? பிரியமானவர்களே, லெட் அஸ் கன்சிடர். நமக்கு சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த ஊமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில முக்கிய பாடங்கள். தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதற்கு ஒரு பெரிய விலை கொடுக்கப்பட வேண்டும். 2வது, தேவனுடைய பிள்ளையாய் இல்லாதிருப்பதற்கு ஒரு பெரிய விலையும் இருக்கிறது. 3வது, கர்த்தருடைய சீடர்களாக இருப்பதற்கு நாம் எல்லாவற்றையும் கைவிட வேண்டும். 4வதாக, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எப்போதும் மலர்மெத்தை போன்றது அல்ல. 5வது, பரலோகத்திற்கான பயணச்சீட்டில் ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 6வதாக, அந்த விலையை செலுத்த கிறிஸ்து ஒருவருக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். 7வதாக, கிறிஸ்து நமக்காக ஒரு பெரிய விலையை அவர் செலுத்தியிருக்கிறார். நீங்களும் நானும் அதே போல கர்த்தருக்காக ஒரு விலையை செலுத்த நாம் ஆயத்தமாயிருப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.